சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் இன்று 108வது அமர்வு வகுப்பு அறிவியல் பாடத்தில் தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. இந்த வகுப்பில் நமக்கு வழிகாட்டுவதற்காக திருமதி சே கலைவாணி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி குருக்கத்தி, நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில அமைப்பின் சார்பாகவும் மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நேற்று மின்னியல் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு ஒளியியல், அதுக்கு அடுத்த லட்சம் காந்தவியல் முடிச்சிடலாம்னு. ஒளி அப்படிங்கிறது அது ஒரு வகையான ஆற்றல். லைட் மாதிரியே சவுண்டும் ஒரு வகையான ஆற்றல் தான். இந்த ஒளி எப்படி உருவாகுது அப்படின்னா, துகள்களினுடைய அதிர்வுகளினால் ஒளி உருவாகிறது. ஒளி பரவறதுக்கு சவுண்ட் ப்ராபகேட் ஆகணும்னா கண்டிப்பா டெஃபினெட்லி இட் நீட்ஸ் மீடியம். மீடியம்னா இப்ப மீடியத்துல துகள்கள் இருந்தா அந்த அதிர்வுகளின் வழியாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒளி பரவுது. ஸோ ஒளி பரவ கண்டிப்பாக ஊடகம் தேவை. சவுண்டு பரவறதுக்கு, லைட் பரவறதுக்கு ஊடகம் தேவை கிடையாது. ஆனா சவுண்டு ப்ராபகேட் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா ஊடகம் தேவை. அதிர்வு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, துகள்களினுடைய முன் பின்னதான இயக்கம், ஆசிலேஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு சிங்கிள் பெண்டுலம் நம்ம இழுத்து விட்டோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரும். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஊடகத்துல இருக்கக்கூடிய, அது என்ன ஊடகமா வேணாலும் இருக்கலாம். திட, திரவ, வாயு ஊடகமா அது இருக்கலாம். அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய துகள்கள் முன் பின்னதாக அசைவதன் வழியாக இந்த ஒளியானது என்ன பண்ணுது அப்படின்னா பரவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சும்மா இந்த ஒரு இதுல ஒரு பாக்ஸ்ல ரப்பர் பேண்ட் சுத்திட்டு அதை இழுத்து விட்டோம்னா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு தான் இந்த லெசன் நிறைய இருக்கு. ஒளி எப்படி பரவுது அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. ஒளி பரவ ஊடகம் தேவைன்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ற உங்களுக்கு தெரியுமால, 1877 ஒளிப்பதிவு சாதனம், அதாவது இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் டேப் ரெக்கார்டர், அதை ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கிறாரு. பதிவு செய்யப்பட்ட ஒளியை மறுபடியும் கேட்க முடியும்ன்றது 1877 தான் அவர் இந்த ஒளிப்பதிவு சாதனம், அதாவது ரெக்கார்ட் பண்றது, ரெக்கார்டரை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒளியோட வேகம் அப்படிங்கிறது ஒளி ஒரு வினாடியில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் என்ன அப்படின்னா ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்றோம். இத வி வெலாசிட்டி, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெலாசிட்டி, வின்னு குறிக்கலாம். இந்த வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. என் அப்படிங்கிறது அதிர்வெண், லாம்டா அப்படிங்கிறது அதனுடைய அலைநீளம். என்னன்றது அதிர்வெண், லாம்டாங்கிறது அலைநீளம். வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. இது அலைநீளம் அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டு துகள்கள், ஒரே இதுல இருக்கக்கூடிய ரெண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம், அதிர்வுறக்கூடிய இரண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம் தான் என்ன சொல்றாங்கன்னா அலைநீளம். அதாவது ஒண்ணுல ரெண்டு துகள் இருக்கு, ஒரு துகள் எடுத்துட்டு போய் அதிர்வை இன்னொரு துகள்கிட்ட கொடுக்குது. அப்ப எவ்வளவு தூரம் இந்த இது போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக உள்ளதுதான் அலைநீளம். அப்போ ஒரு துகளினுடைய அதிர்ச்சி தான் இன்னொரு துகளை அதிர வைக்குது. அப்படியே இந்த கண்டினியூஸா ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி தான் அது நடக்கும். ஸோ அப்ப அது எப்படி ஒரு துகள் தேர்ந்து இன்னொரு துகள் எவ்வளவு தூரத்துல இருந்து அதை வாங்கிக்குது அந்த அதிர்வை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அலைநீளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அலைநீளம் அப்படிங்கிறது அதிர்வுறக்கூடிய இரண்டு அடுத்தடுத்த துகள்களுக்கு இடையிலான தூரம், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அலைநீளம், லாம்டா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கிரேக்க எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீளம்னாவே அது மீட்டர் தான் அதோடைய அலகு. அதிர்வெண் அப்படிங்கிறது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஒரு நொடியில் ஏற்படும்னா ஒரு வினாடியில ஏற்படக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் என்ன அப்படின்னா அதிர்வெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு துகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு வினாடியில ஒரு துகளை எத்தனை அதிர்வுகள் கடந்து செல்லுது, அதுதான் என்னன்னா அதிர்வெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப v ஈக்குவல் டு என் லாம்டா. இந்த அதிர்வெண்ணை குறிக்கிற எஸ்ஐ அலகு ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இங்க ஒளியோட வேகம் நிறைய காரணங்கள்னால பாதிக்கப்படுது. வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம்,
இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒளியினுடைய வேகத்தை, திசை வேகத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியோட வேகமும் அதிகரிக்குது. அடுத்தது அதாவது எப்படி அப்படின்னா அந்த ஒளியோட ரேஞ்ச் வந்து ஜாஸ்தி ஆயிடும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது துகள்களுக்கு இடையிலான தூரம் வந்து ஜாஸ்தி ஆயிடும். அப்படி ஜாஸ்தி ஆகும்போது அதோட ஒரு துகளும் இன்னொரு துகளும் வந்து எட்ட எட்ட இருக்கும்போது அந்த ரேஞ்ச் ஜாஸ்தி ஆகும்போது அது எவ்வளவு தூரம் பரவுது அப்படிங்கிறதும் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ துகள்களுக்கு இடையிலான தூரம் அதிகரிக்கும் போது அதனுடைய வேகம் இயல்பாகவே தானே அதிகரிக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பல்வேறு ஊடகங்கள்ல ஒளியோட திசை வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திசை வேகம் அதிகமா எதுல இருக்கும் அப்படின்னா திடப்பொருட்கள்ல தான் இருக்கும். அதே சமயம் அதனோட அலைநீளம் எங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா வாயு பொருட்கள் அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து எங்கேயோ வர ட்ரெயின் வந்து தண்டவாளத்துல நமக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா தண்டவாளம் வந்து ஒரு திடப்பொருள்ங்கிறதுனால அந்த அதிர்வுகளை ரொம்ப ஃபாஸ்டா கடத்துறதுனால தூரத்துல வரக்கூடிய ரயிலோட அந்த அதிர்வுகள் வந்து நமக்கு ரொம்ப தூரத்திலேயே நமக்கு தெரியும். அடுத்து மேலும் அறிந்து கொள்ளும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காற்றுல ஈரப்பதம் வந்து மழை காலத்துல வந்து குறைவா இருக்கும், கோடை காலத்துல வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா எவாப்ரேஷன் ரேஷியோ, இந்த ஆவியாகுதலுடைய விகிதம் வந்து கோடை காலத்துல வந்து அதிகமா இருக்கும். அதே வந்து மழை காலத்துல வந்து அவ்வளோ ஆவி ஆகாது தண்ணி. ஸோ வந்து அப்ப அதோட ஈரப்பதம் வந்து கோடை காலத்துல அதிகமாகவும் மழை காலத்துல கம்மியாகவும் இருக்கும். அப்ப ஈரப்பதம் அதிகரிக்கிறப்ப காற்றோட அடர்த்தி என்ன பண்ணுது அப்படின்னா குறையிறது. அதனால ஒளியின் வேகம் வந்து கோடை காலத்துல அதிகமாகவும் மழை காலத்துல கம்மியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது இப்ப வந்து ஒரு பொருள் அதிர்வடையும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி போகுது, அதே சம அளவு தூரம் பின்னாடி வருது. அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே மாதிரிதான் இப்ப ஒரு ட்ரம்ஸ் அடிச்சா எப்படி அது ஒளியை உண்டாக்குதோ அந்த மாதிரிதான் நம்ம உருவாக்கக்கூடிய ஒளியானது நம்ம காதுல இருக்கக்கூடிய செவிப்பறையை போய் அடைஞ்சதும் அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த செவிப்பறை வந்து என்ன பண்ணுதுன்னா அது ஒளியை உண்டாக்குது. அத வந்து அந்த நரம்புகள் கடத்திட்டு போய் மூளைக்கு கொடுக்குது. அந்த மூளை தான் என்ன சொல்லுதுன்னா இது இன்னது பேசுறாங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. அப்ப ஒளி வந்து எப்படி பரவுதுன்னா நெருக்கங்களும் நெகிழ்வுகளுமாக பரவுது. இறுக்கங்கள் தளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நெருக்கங்கள் நெகிழ்வுகள் ரெண்டு வேலை எப்படி வேணா சொல்லலாம். அலை இயக்கத்தின் மூலமா தான் பரவுது. இயந்திர அலைகள் வந்து ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்து குறுக்கலை, இன்னொன்னு நெட்டலை. குறுக்கலையில வந்து ஊடகத்தின் துகள்கள் வந்து ஊடகத்திற்கு செங்குத்தாக அதிர்விடும். அலை பரவும் திசைக்கு செங்குத்தா அதிர்வுது அப்படின்னா அது பேர் குறுக்கலை. அதே வந்து அலை பரவும் திசைக்கு இணையாக அலை பரவும் திசையிலேயே துகள்களும் அதிர்வுற்றா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நெட்டலை அப்படின்னு பேரு. ஒளி அலைகள் வந்து நெட்டலைகள். ஒளி அலைகள் இயந்திர அலைகள் தான், மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான். ஏன்னா அங்க வந்து துகள்களினுடைய இயக்க ஆற்றல்ன்றது அங்க இருக்கும். ஸோ அது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான். அப்ப இந்த இயந்திர அலையில எந்த அலைன்னு கேட்டாங்கன்னா ஒளி வந்து நெட்டலைகளாக பரவும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்வெளி வீரர்கள் தங்களோட தலையில இருக்க அந்த ஹெல்மெட் அந்த அந்த இதுல வந்து இந்த ஒளியை உணரக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்கள் வந்து அதுல இருக்கும். அதை வந்து ரேடியோ அலைகளாக மாற்றி மறுபடியும் அதை வந்து ஒளி அலைகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த சென்சார்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோநாட் ட்ரெஸ்ல வந்து அந்த தலைப்பகுதியில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயந்திர அலைகள் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு குறுக்கலை, இன்னொன்னு நெட்டலை. இப்ப ஊடகத்தினுடைய ஒளிபரவும் திசைக்கு செங்குத்தான திசையில வந்து ஊடக துகள்கள் அதிகரித்தால் அது பேர் குறுக்கலை. ஒரு கைத்தை கட்டி நம்ம இப்படி இழுத்தோம்னா அது மேலையும் கீழையும் போயிட்டு வரும். அதுதான் என்னன்னா குறுக்கலை. நெட்டலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை இழுத்து இப்படி விட்டோம்னா ஃபர்ஸ்ட் சுருங்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம இழுக்கிற போர்ஷன் ஜாஸ்தியா இழுபடும், திரும்பி விட்டோம்னா மறுபடியும் சேரும் இல்லையா.
அந்த மாதிரி நெருக்கங்கள் நெகிழ்வுகளாக வந்து பரவுறதுக்கு பேர் தான் என்னன்னா நெட்டலை அப்படின்னு பேரு. அப்ப இதுல என்ன நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணா டெக்னிக்கலா டேர்ம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக துகள்கள் அதிர்வுற்றால், அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அல்லது இணையாக அதிர்வுற்றால் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது நெட்டலை. செங்குத்து அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்ததுன்னா அது குறுக்கலை. அடுத்தது அலை இயக்கத்தினுடைய பண்புகள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படுது. ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகளுக்கு ஆற்றல் தான் கடத்தப்படுது தவிர துகள்கள் வந்து இடம் மாறுறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு திடப்பொருள் அடிக்கிறோம்னா அது அதிர்வுறுமே தவிர அதுக்காக வந்து அதோட ஷேப் வந்து ரொம்ப மாறிடாது. அதை அளவா அடிக்கும் போது விசை வந்து அதிகமா இருந்ததுன்னா அதனுடைய வடிவம் கூட மாறும். ஆனா பொதுவா ஒளியை உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து துகள்கள் இடம் பெயராது. ஆனா என்ன மட்டும் கடத்தப்படும்னா ஆற்றல் மட்டும் கடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அலை இயக்கத்தோட திசைவேகம் வந்து அதிர்வுறும் துகளோட திசைவேகத்திலிருந்து வேறுபட்டது. ஒரு துகள் எவ்வளவு வேகமா வேணா அதிர்வுறலாம். ஆனா அது அந்த அலை வந்து எவ்வளவு வேகமா போகுதுங்கிறது வந்து அந்த துகளோட வேகத்துல இருந்து வேறுபட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து மொத்தமா அலை போறதுங்கிறது ஆற்றல் வந்து கடத்தப்படுகிற பாதை தான் வந்து அலை போறதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா துகள்கள் வந்து அதிர்வுறுது. இதோட வேகமும் அலையினுடைய வேகமும் வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயந்திர அலை பரவணும்னா அதை கடத்தக்கூடிய அந்த ஊடகத்துக்கு என்னென்ன தேவைன்னு கொடுத்திருக்காங்க. நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி, துகள்களுக்கிடையே குறைந்த அளவு உராய்வு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒளியானது ஈஸியா பரவும் சொல்லியிருக்காங்க. நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி, துகள்களுக்கிடையே குறைந்த அளவு உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்க வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பூகம்பத்துல உருவாகக்கூடிய அலைகள் வந்து நெட்டலைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பூகம்பம், இந்த எரிமலை வெடிக்கிறப்ப இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, பூமியினுடைய அடுக்குகள் இப்ப வந்து ஜியாகிரபி படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு லேயரா தான் இருக்கும் பூமியோடைய உள்பகுதி. அப்ப வந்து அந்த அடுக்குகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிர ஆரம்பிக்கும். அதுதான் என்னன்னா அந்த அதிர்வுகள் வந்து கடத்தப்பட்டுதான் மேல் பகுதிக்கு கடத்தப்படுது. அதை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹைட்ரோபோன், அப்படி இல்லைன்னா நில அதிர்வு அளவி அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரோபோன் அப்படி இல்லைன்னா நில அதிர்வு அளவி இதை பயன்படுத்தி வந்து இந்த நெட்டலைகளை வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நில அதிர்வை பத்தி படிக்கிறதுக்கு வந்து சீஸ்மாலஜி அப்படின்னு பேர். நில அதிர்வியல்ன்றது நம்ம தமிழ்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இங்கிலீஷ் வேர்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்ப தேனி வளர்ப்புனா செரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா, அப்ப தேனி வளர்ப்புன்றது தேனியை வளர்க்கறது பத்தின சயின்ஸ்ன்றது நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா செரிகல்ச்சர்ன்றது புரிஞ்சுக்க மாட்டோம். அதே தோட்டக்கலைன்னா ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஹார்டிக்கும் தோட்டக்கலைக்கும் நம்ம அவ்வளோ ரெலவெண்டா நம்மளால அது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியாத வார்த்தை. அப்ப நில அதிர்வியல் அப்படின்னா சீஸ்மாலஜி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒளியினுடைய பண்புகள். ஒளியினுடைய பண்புகள்ல முதல்ல வர்றது என்ன அப்படின்னா உரப்பு. இது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா வீச்சு. இந்த உரப்பு அப்படிங்கிறது வீச்சு அதிகமா இருந்தா அது உரப்பு அதிகமா இருக்கும், வீச்சு கம்மியா இருந்தா உரப்பு கம்மியா இருக்கும். இந்த உரப்பை வந்து எதால அளக்குறாங்கன்னா டெசிபல்ன்ற அளவுல அளக்குறாங்க. ஒரு ஒளியினுடைய உரப்பை அளக்கக்கூடிய அலகு வந்து என்ன அப்படின்னா டெசிபல். வீச்சு அதிகமா இருந்தா உரப்பு அதிகமா இருக்கும், வீச்சு குறைவாக இருந்தால் உரப்பு குறைவாக இருக்கும். அப்ப வீச்சு அப்படிங்கிறது ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகள், ரெண்டு துகள்களுக்கு இடைப்பட்ட அந்த எவ்வளவு தூரம் இந்த ஆற்றலை வந்து அது கடத்திட்டு போகுது அப்படிங்கிறதுதான் வீச்சு. ஒரு துகள் எவ்வளவு தூரம் முன்னோக்கி போகுது அதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்ப பெண்டுலம்ல வந்து இந்த எட்ஜில் இந்த எவ்வளவு ரேஞ்சுனா இந்த எவ்வளவு தூரம் இந்த பக்கம் நகருது, எவ்வளவு தூரம் இந்த பக்கம் நகருது. ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தூரம் தான் நகரும், ஆனாலும் எவ்வளவு தூரம் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிற ரேஞ்சுன்னு சொல்லுவோம்.
அப்ப அந்த துகள் வந்து வீச்சு வந்து அதிகமா இருந்தா உரப்பு அதிகமா இருக்கும், வீச்சு குறைவா இருந்தா உரப்பு வந்து குறைவா இருக்கும். இந்த அளக்கிற அளவு வந்து டெசிபல் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அறிந்து கொள்வோம்னா அதான் கொடுத்திருக்காங்க. மையப்புள்ளியிலிருந்து அதிகபட்சமாக இடப்பெயர்ச்சி அடையிறது தான் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏ அப்படின்ற லெட்டரால குறிக்கிறாங்க. வீச்சின் அலகு வந்து மீட்டர். இப்போ வந்து மீட்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு என்னன்னா நீளத்தினுடைய பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது அது எந்த டைமென்ஷனா இருந்தாலும் டசன்ட் மேட்டர், அதோட அளவு வந்து மீட்டர் தான். நீளம்னு எங்க வந்தாலுமே அதனுடைய அலகு எஸ்ஐ அலகு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் தான். அது எப்படிப்பட்ட வளைஞ்சிருக்கலாம், நேரா இருக்கலாம், குத்துக இருக்கலாம், கிடைமட்டமா இருக்கலாம், டயக்னலா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம அளந்தோம்னாவே அது வந்து நீளம் தான். அதனுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் தான். அடுத்தது வந்து சுருதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒருத்தர் கீச் கீச்சுன்னு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் சொல்ல போனா இந்த அப்சல்யூட்டா இது என்னன்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியுமா இந்த ஒலி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. நான் அது அது அந்த ஃபீல்டுல அந்த மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு கரெக்டா வரும். நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ உரப்பா அது எதை வச்சு சொல்றாங்க, வீச்சை வச்சு சொல்றாங்க. அடுத்தது வந்து சுருதியா, சுருதி வந்து அதிகமா இருந்தா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிர்வெண்ணை வச்சு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா அதிர்வெண்ணை வச்சு சொல்றாங்க. அதிர்வெண் அதிகமா இருக்கிறப்ப சுருதி அதிகமா இருக்கும், அதிர்வெண் குறையும் போது சுருதியும் குறையும். அப்ப வந்து விசில், மணி, புல்லாங்குழல் இதெல்லாம் வந்து அதிக சுருதி கொண்ட ஒலியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசில் ஊதுறது, மணி அடி வீச்சு கம்மி. அதிர்வெண் அதிகமா இருந்தா சுருதி அதிகமா இருக்கும், அதிர்வெண் குறைவா இருந்தா சுருதி வந்து கம்மியா இருக்கும். அடுத்தது ஒலியினுடைய தரம். இப்ப வந்து ஒரே சுருதி இருக்கு, ஒரே வீச்சு இருக்கு, ரெண்டுமே ஒரு ஒலிக்கு சேமா இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. இப்ப வந்து ஒரு ஒலியும் வந்து ஒரு மாதிரியா இருக்கும், அதனுடைய வந்து உருவாக்கும். அப்ப அதையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யாஸ்டிக் தான் என்ன அப்படின்னா தரம் அப்படிங்கிறது. இது மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க. தரம்னா என்னன்னு இங்க கொடுக்கல. தரம்னா வந்து ஒரே மாதிரியான வீச்சு மற்றும் சுருதி உரப்பு மற்றும் சுருதி இருக்கக்கூடிய இரு ஒலிகளை வேறுபடுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அளவுகோல், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேட்கும் தன்மை, கேட்க முடியாத தன்மை. ஒலியை வந்து 3ஆ வகை. மனுஷனால கேட்க முடிஞ்சதோட ஹையர் ரேஞ்ச், மேல இருக்கிற கேட்க முடிஞ்சதை விட அதிகமா இருக்கிற ஒலி வந்து மீயொலி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேட்கக்கூடிய ஒலி வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை வந்து மனுஷனால கேட்க முடியும். மற்ற இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கேட்க முடியாது. அடுத்து குற்றொலி 20 ஹெர்ட்ஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒலி அலைகளை தான் என்ன சொல்றாங்கன்னா குற்றொலி அப்படின்னு சொல்றாங்க. கண்காணிப்பு அந்த கேமரா எல்லாம் இருக்கு இல்லையா அதுல. அடுத்தது ஹார்ட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எது பயன்படுதுன்னா இன்ஃப்ராசோனிக் ரேஸ் வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது மீயொலி 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒலி அலைகளை தான் என்ன சொல்றோம்னா மீயொலி அப்படின்னு சொல்றோம். இதை வந்து உணரக்கூடியது வந்து என்னென்ன அப்படின்னா நாய், வவ்வால், நாய், டால்பின் இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணோம்னா இந்த மீயொலியை உணரக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். அடுத்து இதோட மருத்துவ பயன்பாடு. இந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஃபீட்டல் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு கருவியினுடைய தன்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த அல்ட்ரா சோனோகிராஃபி தான் பயன்படுத்துறாங்க. யூஎஸ்பி ஸ்கேன் சொல்லுவோம் நம்ம. அப்ப வந்து அதுக்கு பயன்படுது இந்த மீயொலிகள். சோனோகிராம்ன்றது மருத்துவத்துறையில மிக முக்கிய பயன்பாடு உள்ளது. எக்கோலேருந்து நம்ம அப்டமன் எடுக்கிற ஸ்கேனு, எந்த ஸ்கேன் எடுத்தாலுமே அது வந்து சோனோகிராம். அதுல பயன்படுறது மீயொலிகள் தான். அடுத்தது சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சோனார் அமைப்புல கடலோட ஆழத்தை என்ன பண்றாங்கன்னா இப்ப நமக்கு வந்து நீரில் ஒளியினுடைய வேகம் நமக்கு தெரியும்.
அப்ப இந்த ஒலி அலையானது அனுப்புறாங்க. அந்த மீயொலிகளை கடலுக்கு அடியில அனுப்புவாங்க. அது போய் ரெஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டயத்தை கால்குலேட் பண்ணி அதோட அந்த ஆழம் எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது வெசல் வாஷிங், இந்த டிஷ்வாஷர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து இந்த இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான பயன்பாடுன்னு அப்படின்னா கால்டன் விசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்வியஸா இது வந்து மனுஷனுக்கு கேட்காது. கேட்கறதா இருந்தா கேன் எடுக்கிற ரூம்ல நம்மளால உட்காரவே முடியாது. ஸோ வந்து கால்டன் விசில் அப்படிங்கிறதுல வந்து இது பயன்படுது அப்படின்னு. ஆனா நாய் வந்து இதை உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த கால்டன் விசில ஊதி ட்ரெயின் பண்றது டாக்ஸ். இந்த அதுக்கு வந்து இந்த மீயொலி பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வவ்வால்னால மீயொலியை வந்து நல்லாவே கேட்க முடியும். அது ஆக்சுவலா அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதே வந்து மீயொலியை பயன்படுத்தலாம். அடுத்தது இசைக்கருவிகள். அதாவது எதெல்லாம் இசை அப்படின்னா, இந்த வடிவேல் படத்துல கத்துறப்ப ஒரு சவுண்ட் வருதா அது இசை அப்படி இல்லை. இப்ப இந்த இசை அப்படிங்கிறது வந்து அதை கேட்கிறப்ப நமக்கு ஸ்மூதா இருக்கணும். அதுதான் இசை. அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு இசை. இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு நாய்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப இசை கருவிகள் வந்து 4ஆ பிரிச்சிருக்காங்க. காற்று கருவிகள், நாணல் கருவிகள், கம்பி கருவிகள், தாளவாத்தியம். இந்த காற்று கருவிகள்ல வந்து உள்ளார வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். காற்று கம்பத்தின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா போகக்கூடிய காற்று கம்பத்தின் நீளம், அதாவது என்னன்னா போகக்கூடிய காத்தா அடைக்கிறது. காற்று கம்பத்தின் நீளத்தை மாற்றுறது. கம்பம்னா என்ன, போயிட்டே இருக்கு காத்து, அதை பாதியிலே நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம். அப்படி அதை வந்து ஒரு ரெகுலர் இதுல வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு இசை வந்து உருவாகுது. அதுதான் வந்து காற்று கருவிகள். அடுத்தது நாணல் கருவிகள்ல நாணல்னா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். அது வந்து அதிர்வுடன் மூலமாக அது வந்து ஒலியை உருவாக்குது. எடுத்துக்காட்டு வந்து ஹார்மோனியம், மவுத் ஆர்கன் அது ரெண்டும். அடுத்தது வந்து கம்பி கருவிகள். கம்பி கருவிகள் வந்து கம்பிகள் வந்து என்ன பண்ணப்படணும், அப்ப கிளாஸ்ல இருக்கு அப்புறமா சொல்லுவேன். கம்பி கருவிகள்ல வந்து கம்பிகள் அதிர்வுடன் மூலமாக, அப்ப இந்த கிட்டாரு, வீணை இதெல்லாம் வந்து கம்பிகள் அதிர்வுடன் மூலமாக கம்பி கருவிகள் வந்து இசையை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாளவாத்தியங்கள். இதுல தெரியும், இதுல வந்து என்னன்னா உள்ளார வந்து மேல வந்து ஏதோ ஒரு மெம்பரை, ஒரு சவ்வு மாதிரியான ஒரு இது கட்டியிருப்பாங்க. அது அதிர்வுறுவதன் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னா இசையானது உருவாகும். அதான் வந்து தாளவாத்தியங்கள். அடுத்தது மனிதர்ல எப்படி ஒலி உருவாகுது, எப்படி வந்து ஒரு ஒரு ட்ரம்ஸ்ல மேல இருக்கக்கூடிய அந்த மெம்பரின் அதிர்வுறுவதன் வழியாக ஒலியை உருவாக்குதோ, அதே மாதிரி குரல் வலை மேல நமக்கு குரல் நான்கள் வந்து குரல் நானுங்கிறது கிட்டத்தட்ட கிட்டார்ல இழுத்து கட்டி இருக்கிற கம்பி மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும்னா அதிர்வுறுவதன் வழியாக அதுக்கு இடையில கேப் இருக்கும். அது வழியாக காற்று உள்ளர போய் வெளியில வருவதன் மூலமாக ஒலியானது உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து ஆண்களினுடைய குரல் நான்கள் வந்து ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால அவங்களோட குரல் வந்து கடினமானதாகவும், பெண்களோட குரல் நான் வந்து அந்த சில பேர்ல வந்து மேல் ஃபீமேல்ல வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் கூட சில நேரத்துல அந்த ஒரு மேல் இதோட இருக்கும். மேலுக்கு வந்து ஃபீமேலோட வாய்ஸ் இருக்கு. இதுக்கு காரணம் உங்க குரல் நான்கள் வந்து அதோட தடிமன் வந்து மாறி இருக்கிறது தான் வந்து காரணம். அடுத்தது மனித காது. மனித காது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப வந்து உயர் அதிர்வெண் கொண்ட அந்த ஒலி அலைகளை என்ன பண்ணும் அப்படின்னா அது உள்ளிழுக்கும்.
அப்ப நீர்வாழ் உயிரினங்கள் என்ன பண்ணுவோம்னா அங்க இருக்கக்கூடிய உயர் அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை வந்து பெரும் வகையில அதோட காது வடிவமைக்கப்பட்டிருக்கும். எல்லா உயிரினங்களுமே இந்த அதிர்வுகளை உணரக்கூடிய திறன் கொண்டது. ஸோ எல்லாத்துக்குமே காது இருக்கும். காதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், இல்லாம இருக்காது. ஆஹ் ஆனா அதுக்கு பின்னான்னு சொல்லக்கூடிய பின்னானா அந்த காது மடல் பகுதி, அது வந்து இந்த ஒளியை சேகரிக்கிறதுக்காக அப்படி வச்சிரு அந்த காது மடல் இருக்கும். இந்த பின்னா வந்து அப்சென்டா இருக்கலாம், பட் வந்து காதுன்றது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும். ஈவன் வந்து பாம்பு காது இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா பாம்புகளும் அதிர்வுகளை உணரும். நீங்க வேகமா நடந்து போனீங்கன்னா அது உணரும் அதோட அதிர்வுகள். அப்போ வந்து அதுக்கு பின்னாதான் கிடையாது, பின்னான்னு சொன்னா வெளி காது மடல் தான் கிடையாது, ஆனா அதுக்கு அதிர்வுகளை உணரக்கூடிய திறன் உண்டு. அடுத்தது இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து காது மடல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும்னா சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஒலியை வந்து சேகரிச்சு உள்ளார அனுப்பும். இது எங்க போகும்னா செவிப்பறை. செவிப்பறைனா இது இங்கதான் ட்ரம் மாதிரியான ஒரு போர்ஷன். இதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மெழுகு போட்டி இருக்கும். நம்ம அதை நோண்டிட்டே இருந்தோம்னா காலப்போக்கில் என்னன்னா இங்க இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே உள்ளார போய் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல வந்து ஓட்ட விழுந்துடும். ஸோ வந்து நம்ம இந்த காது நோன்ற பழக்கம்ன்றது ரொம்ப பேடான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து இந்த செவிப்பறைக்கு என்ன பேர் கொடுத்தா சிம்பானிக் சவ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சவ்வை போய் அடையும். இந்த சவ்வை அடைஞ்சதும் உள்ளார இருக்கக்கூடிய 3 எலும்புகள் இருக்கும் காதுல. நம்ம உடம்புலயே மிகச்சிறிய எலும்பு, மனித எலும்புகள்ல 206 எலும்புகளை மிகச்சிறிய எலும்பு வந்து அங்கவடி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேரு. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்த காதுக்குள்ளதான் இருக்கு. இந்த 3 எலும்புகள் இருக்கும். இந்த எலும்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதிர்வு. இந்த அதிர்வுகள் வந்து என்ன பண்ணுங்கன்னா செவியில இருக்கக்கூடிய சிறப்பு செல்களின் வழியாக காதுல இருக்கக்கூடிய அதிர்வுகள் வந்து மூளைக்கு அனுப்பப்பட்டு மூளை வந்து அதை வந்து ஒளியா உணருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப இங்க எல்லாத்தையுமே டீகோட் பண்றது யாரு அப்படின்னா மூளை தான். ஆக்சுவலா வந்து கோடிங்ன்றது நம்ம நம்மளோட பெர்செப்ஷனல் நாலேஜ், 5 புலன் வழியாக நம்ம உணரக்கூடிய விஷயங்கள் தான் என்னன்னா அந்த கோட் பண்றது. அதை நம்ம கோடை கிரியேட் பண்றோம். இந்த கோடு வந்து பெர்செப்ஷனல் நாலேஜ எங்க வயா நர்வ்ஸ் மூலமா மூளைக்கு போகுது. மூளை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த டீகோட் பண்ணுது. அத மனுஷனுக்கு புரிஞ்ச மொழியில மாத்துறது யார் அப்படின்னா மூளை தான். இப்ப நமக்கு சுடுதுன்னாலும் தொட்டதுமே என்ன பண்ணுவோம்னா நம்மளோட அந்த சுட்டது வந்து அந்த உணர்வு வந்து கடத்தப்பட்டு மூளைக்கு போகும். அப்ப அந்த மூளை தான் வந்து நம்ம என்ன பண்ணா டீகோட் பண்ணி நமக்கு சுடுது கையேடு அப்படின்னு சொல்றோம். அது எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்ப வந்து மனுஷ மூளை வந்து வேகமா செயல்படுதா, கம்ப்யூட்டர் வேகமா செயல்படுதா நம்ம பார்க்கணும். மனுஷ மூளை தான் வந்து அதிகமா செயல்படுது. ரொம்ப வேகமா ஆக்சுவலா அதான் செயல்படுதா, நமக்கு அதோட வேகம் வந்து புரியறது இல்லை. இப்போ நம்ம ஒரு சீனை பாக்குறோம்னா அந்த சீனை பார்த்த வேகத்துல இது இன்னது அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம மூளை சொல்லிடும். பார்த்த நிமிஷம் இல்ல, பார்த்த செகண்ட்லயே சொல்லிட்டு. அப்ப மனுஷ மூளைதான் ரொம்ப பார்த்த இயங்குது. ஆனா மற்ற கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் தான் நம்ம ஸ்லோவா பண்ணணும். அடுத்தது ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு அப்படிங்கிறது வந்து அளவுக்கு அதிகமான ஒலி. இப்ப இசைன்னு சொன்னோம் இல்லையா, இசைனா இசையா இருக்கணும், அது இல்லாம அதனுடைய சத்தம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்படின்னா உரப்பு அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய தீங்கான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். என்னென்ன ஏற்படும், எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம், தலைவலி இதெல்லாம் ஏற்படுத்தும். அடுத்தது ஒரு சர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த மெலட்டோனின் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லி இந்த கண்ணுல வந்து கருப்பு கலர்ல பேட்ச் போட்டு தூங்குவாங்க. அதாவது அந்த சின்ன வெளிச்சம் பட்டாக்கூடும் இந்த ஏன் வந்து நைட்டு வந்து லைட் நம்ம ஆஃப் பண்ணி தூங்கணும்னா அந்த வெளிச்சத்துல வந்து வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுல படும்போது அந்த மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகாது. ஆக்சுவலா நம்மளோட சர்காடியன் ரிதம் வந்து ரெகுலேட் பண்றது யாருன்னா இந்த மெலட்டோனின் தான். அப்ப இந்த மெலட்டோனின் வந்து சரியா செக்ரேட் ஆகலாம் நமக்கு என்ன பண்ணான்னா சரியா தூக்கம் வராது, ஆந்த மாதிரி ஆயிடும். பகல்ல தூங்குவோம், நைட்ல முடிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா மெலட்டோனின் கரெக்டா சுரக்கணும். நம்ம இந்த நேரத்துக்கு தூங்கணும், இந்த நேரத்துக்கு முடிக்கணும்ன்றது நமக்கு நம்மளோட உடம்பு வந்து நமக்கு சொல்லும்.
நம்மளையும் அறியாம சில நேரத்துல நம்ம தூங்கிடுவோம். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட உடம்பு நமக்கு ரெஸ்ட்டை கேட்குது. ரெஸ்ட் கேட்கும்போது நம்ம தூங்கிருவோம். அப்ப இந்த சிர்காடியன் ரிதம மெயின்டெயின் பண்றது மெலட்டோனின்ற ஹார்மோன். இந்த மெலட்டோனின் எப்ப செக்ரீட் ஆகும்னா, லைட் இல்லாத சமயத்துல தான் நமக்கு செக்ரீட் ஆகும். ஸோ வந்து அப்ப வந்து தூக்க முறை வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த மெலட்டோனின் செக்ரீஷன் கூட என்ன பண்ணும்னா ஆல்டர் பண்ணும். இந்த வந்து இரைச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் ரொம்ப இப்ப வந்து இயர்பட்ஸ் போட்டுட்டே இருந்தாங்கன்னா, ரெகுலரா ரொட்டீனா இயர்பட்ஸ் யூஸ் பண்றது, நெக் பேண்ட் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான இது இருக்கு பழக்கம் உடையவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த இது காது வந்து செவிப்பறை பாதிக்கப்படும். ஏன்னா, தொடர்ச்சியா சவுண்ட ரொம்ப பக்கத்துல கேட்கும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் இரைச்சலையும் டெய்லியும் கேட்க வேண்டிய இது இருக்கிறவங்களுக்கு காது வந்து கேட்காது. இப்ப எனக்கே அந்த ப்ராப்ளம் உண்டு. இப்ப என்னன்னா, ஒருத்தர் வந்து சாதாரணமான சவுண்ட்ல சொன்னா எனக்கு அது புரியாது. அ ஒ கொஞ்சம் ஒரு அதிகமான டோன்ல சொன்னா மட்டும்தான் அது எனக்கு கேட்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல ரொட்டீனா இருந்து அந்த பசங்களோட சத்தத்த கேட்டு, இப்ப நான் சத்தமாவே பேசி பழகிட்டதுனால, எனக்கு வந்து அந்த மெதுவா பேசுறவங்களோட சத்தத்த வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம காது செவிப்பறை விஷயத்துல பார்த்தோம். என்னன்னா, அது உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிய தான் தேடி எடுக்கும். அது மெதுவா என்ன பேசுறாங்கங்கிறது நம்மளால கேட்காது. ஏன்னா, நம்மளோட காதலுடைய வடிவமைப்பே அப்படிதான். உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிய தான் அது வந்து ஆக்சுவலா ஈர்க்கும். ஸோ அப்ப நம்ம அதிகமான நாய்ஸ்லயே இருந்துட்டு கம்மியான நாய்ஸ் இருக்கும்போது நம்ம அதை கேட்டோம்னா நம்மளால கேட்க முடியாது. அடுத்தது வந்து கவனமின்மை, அட்டென்ஷன் லேக் ஆகும். அடுத்தது வந்து மன அமைதியை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டக்குன்னு வந்து கோவப்படுறது, எரிஞ்சு விழறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒலி மாசுபாட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம்தான், சவுண்ட் எல்லாம் குறைச்சிக்கணும். இந்த இப்ப இந்த என்ஃபீல்டுல எல்லாம் சில தண்டர் அந்த மாதிரி சில வண்டி இருக்கு. இப்ப இந்த கிளாசிக்லயுமே பாத்தீங்கன்னா அதோட சவுண்ட் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அதோட சவுண்ட் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு. நிறைய வண்டிகள் வந்து யமஹால சில வண்டிலாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சவுண்ட் அது போனாவே தனி சவுண்டா கேட்கும். அப்ப வந்து அதோட சைலன்சர் அப்படின்றது சரியா செயல்படுதா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல சைலன்சர்ல எதையாச்சும் மூடி வச்சிருக்காங்களான்னு தெரியல. தனி சவுண்டா அது கேட்கும். அப்ப வந்து எல்லா வண்டிகளுக்கும் சைலன்சர் போடணும் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போட்டிருப்பாங்க நோ சவுண்ட் ஹாரன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அங்க வந்து ஹாரன் அடிக்க கூடாது, ஒலி எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்ப ஹாரனோட சவுண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். முன்னாடிலாம் ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு ஆக்சுவலா. இப்ப வந்து அது இருக்கா என்னன்னு தெரியல. ஒருத்தரும் ஒரு மாதிரியான ஹாரன் வச்சிருக்காங்க. ரிவர்ஸ்க்கு ஒரு சவுண்ட் வச்சிருக்காங்க. ரிவர்ஸ்க்கு கூட சவுண்ட் வச்சு போட்டா, ஆனா ஹாரனே வந்து ஹாரன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஹாரன்லாம் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு மெஷின் இருந்துச்சுன்னா அந்த மெஷின் வந்து நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸா இருந்ததுனால அது நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். லூப்ரிகேஷன் வந்து கரெக்டா பார்த்தோம்னாலே நமக்கு வந்து சவுண்ட் வராது. அதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட் ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு கொடுத்துருக்காங்க. சவுண்ட குறைக்கிறதுக்கு மரம் நடலாம். அடுத்து வந்து நம்ம ஜன்னல்ல வந்து கர்டன்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நமக்கு வந்து சவுண்ட் வந்து இரைச்சல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்கும் திறன் எதனால எல்லாம் இழக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காது வலி, இன்ஃபெக்ஷன் ஆனா வலிக்கும் வரும். அடுத்தது காதுல வந்து ஏதோ ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கிற மாதிரியே கரணம் நோண்டிட்டே இருக்கும். அப்ப அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த காது செவிப்பறை கிழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கிற மாதிரியா இருக்கும். ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது சிசோபோர்னியாவா கூட இருக்கலாம். ஆனா காதுல சில நேரத்துல ஒயின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். யாராவது ஒருத்தவங்க காதுல அடிச்சுட்டாங்கன்னா காதுல வந்து ஒயின்னு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அது வந்து காது வலிக்கான அறிகுறி. அடுத்தது மரபணு கோளாறு இருக்கு. ஹெரிடிட்ரியா இருக்கும். சில நேரத்துல
மெட்டர்னிட்டி பீரியட்ல மதருக்கு வந்து சுகர் இருந்து டயபெட்டிஸ் இருந்து அதை சரியா ட்ரீட் பண்ணலைன்னா சின்ன சின்ன அனாமலிஸ் வந்து சைல்டுக்கு இருக்கும். அதுல வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட்டும் ஒரு முக்கியமான இம்பேர்மெண்ட். அடுத்து வந்து தலையில அடிபட்டுறது, ரொம்ப இறைச்சலே இருக்கிறது. இந்த மிஷின்ல வேலை பார்க்குறவங்களுக்கு காது சரியா கேட்காது. அதுதான் இது கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஒளியியல் பாடம் முடிஞ்சிருச்சு. சார் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கேட்டீங்கல்ல, எடுத்துக்கிறீங்களா? நெக்ஸ்ட் லெசன் போறதுக்கு முன்னாடி. மேம் நீங்க கன்டினியூ பண்றதுனா பண்ணிடுங்க, நோ இஷ்யூஸ். சரி. அடுத்து வந்து காந்தவியல். காந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஒரு பொருள், இப்ப எல்லா பொருளையுமே இழுக்கக்கூடிய தன்மை வந்து பூமிக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவே வந்து ஒரு ஏன் வந்து பூமி மட்டும் எல்லாத்தையும் இழுக்குது, அப்போ உள்ளார அந்த இழுக்கக்கூடிய தன்மை கொண்ட நிறைய தாதுக்கள் இருக்கா அப்படிலாம் ஆய்வு பண்றாங்க. அப்ப பொருட்களை கவரக்கூடிய தன்மை, தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருட்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா காந்த தன்மையுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து சீனர்கள். சீனர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த காந்த கற்களை திசை காட்டும் கற்களாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்ப கண்டுபிடிச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டுபிடிச்சது சீனர்கள், அதை மட்டும் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த காந்தம் இல்லை, செயற்கை காந்தம் மட்டும் இல்லைன்னா எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே கிடையாது. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸுமே வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்டே வந்து மேக்னெட்டிக் மின்காந்த தூண்டலின் வழியாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ வந்து காந்தம் இல்லை அப்படின்னா எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே வேலை செய்யாது. அப்ப இந்த காந்தம் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து இயற்கை காந்தம், இன்னொன்னு வந்து செயற்கை காந்தம். இயற்கை காந்தம் அப்படிங்கிறது இரும்பினுடைய தாதுக்கள். அதாவது தாதுக்கள்னா இரும்பை எதுல இருந்தெல்லாம் பிரித்து எடுக்கிறோமோ அதெல்லாம் அது இரும்பினுடைய தாதுக்கள்னு சொல்றோம். என்னென்ன அப்படின்னா மேக்னடைட். மேக்னடைட் அப்படிங்கிறது வந்து இரும்பு ஆக்சைடு Fe3O4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னடைட்டு அடுத்தது வந்து பைரடைட், ஹேமடைட், ஃபெர்ரைட் அப்படின்னு சொல்லி கூலும்பைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இரும்பினுடைய தாதுக்கள். இது எல்லாத்துக்குமே என்னன்னா காந்த பண்பு உண்டு. இது இயற்கையாவே இருக்கு. இயற்கையாகவே இது வந்து காந்த தன்மையுடைய ஒரு பொருள். இது வந்து நிக்கல், இரும்பு, எஃகு, இரும்பு எங்கெல்லாம் கோபால்ட், இது எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடியதுன்னா இழுக்கக்கூடிய தன்மையுடையது. இதுல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுப்போம் இந்த லெசன்ல என்னன்னா இயற்கை காந்தத்தோட பேரு, அது வந்து இரும்பினுடைய தாதுக்கள், அது தெரிஞ்சுப்போம் ஒரு விஷயம். இன்னொன்னு இரும்பு மட்டும்தான் எனக்கு நமக்கு தெரிந்த ஃபெமிலியரான காந்த தன்மையுடைய ஒரு உலோகம். அது இல்லாம கோபால்ட், நிக்கல், எஃகு இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது செயற்கை காந்தம். செயற்கை காந்தம் அப்படிங்கிறது என்னன்னா மனிதனால உருவாக்கப்பட்ட காந்தம். இத வந்து எப்படின்னா காந்த புலத்துல ஒரு பொருளை வைக்கும் போது அது காந்தமா மாறும். இன்னொன்னு காந்தத்தினால் டச் பண்ணும்போது ஒரு பொருள் வந்து காந்தமா மாறும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து செயற்கை காந்தத்தை உருவாக்குறாங்க. இயற்கை காந்தத்துக்கு இட் ஹாஸ் நோ ஃபினைட் ஷேப். இந்த வடிவத்துலதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அப்படிலாம் இல்லை. அது ஒரு சீரற்ற வடிவம் கொண்டதா தான் இருக்கும் இயற்கை காந்தம். மண்ணுல இருந்து வெட்டி எடுக்கும் போது ரவுண்டாவோ இல்ல வந்து ஸ்கொயராவோ கியூபாய்டாவோ இருக்காது. அது வந்து அது என்ன ஷேப்ல இருக்கோ அது இஷ்டத்துக்கு இருக்கும். அது இயற்கை காந்தம். செயற்கை காந்தம் வந்து நம்ம என்ன வடிவத்துல செய்யறோமோ அது அந்த வடிவத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வட்ட வடிவத்துல இருக்கலாம், பார் மேக்னெட் இருக்கு, லாட காந்தம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்திலையும் இப்ப வந்து நிறைய ஷேப்ஸ்ல வந்து இந்த கடைகள்ல விற்கிது. 5 ரூபாய் ஸ்டார் ஷேப்பு, இது ஸ்பியர் ஷேப்பு, அடுத்து வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு, கியூபு, கியூபாய்டுன்னு எல்லா ஷேப்லயுமே கிடைக்குது. அடுத்து வந்து இரும்பினுடைய தாதுக்கள் வந்து 3 முக்கியமான தாது. ஹேமடைட், இதுல வந்து 69% வந்து இரும்பு இருக்கு. மேக்னடைட் வந்து 72.4% இரும்பு இருக்கு. மற்றதெல்லாம் வந்து என்னவா இருக்கும்னா மற்ற தனிமங்கள் இருக்கும். சிட்ரைட் அப்படிங்கிறதுல வந்து 48.2% மேக்னடைட் இருக்கும். இப்ப இதுல என்ன கேட்கலாம்னா மேக்ஸ்ல ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். எதுல எவ்வளவு பர்சன்ட் கேட்கலாம். இல்லைன்னா வேறு வரிசையில் எழுதுக. என்னது இரும்பினுடைய அளவை பொறுத்து
கொடுக்கப்பட்ட இரும்பினுடைய தாதுக்களை ஏறு வரிசையில் எழுதுன்னு கேட்கலாம், இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இருக்கிறதுலயே அதிகமா இருக்கிறது வந்து மேக்னடைட், அதுக்கு அடுத்து ஹேமடைட், அடுத்தது சிடரைட் அப்படிங்கிறது. இரும்பு ஆக்சைடு தான் என்ன சொல்றோம்னா மேக்னடைட்னு சொல்றோம். உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து செயற்கை காந்தங்கள் நிறைய ஷேப்ல இருக்கு, அதை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்னன்னா நியோடினியம், சமாரி. இது ரெண்டும் தான், இந்த ரெண்டுத்தோட உலோக கலவைகளை தான் வந்து அதிகமான செயற்கை காந்தங்களை செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நியோடினியம், இன்னொன்னு வந்து சமாரியம். அடுத்து இயற்கை காந்தம், செயற்கை காந்தம் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் வந்து ஒழுங்கற்ற வடிவம் இருக்கும், அது ஏதோ ஒரு வடிவத்துல, குறிப்பிட்ட வடிவத்துல இருக்கும். அடுத்தது வந்து இயற்கை காந்தம் நோ காஸ், இது வந்து என்ன பண்ணாதுன்னா அதனுடைய காந்த சக்தியை வந்து இழக்காது. அடுத்தது இது வந்து கண்டிப்பா அது இழந்துரும், நிலையான வலிமையோட அது இருக்காது. நிலையான வலிமையோடையும் இருக்கும், சில நேரத்துல வந்து டெம்பரரி. இப்போ வந்து நெக்லர்ல பயன்படுத்துறாங்க இல்லையா மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ், அது வந்து கரண்ட் போகும்போது காந்தமா இருக்கும், கரண்ட் போகாதப்ப அது காந்தமா செயல்படாது. அப்ப வந்து டெம்பரரி, தற்காலிகமான காந்தங்களும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப நாளைக்கு காந்த பண்பு இழக்காம இருக்கும், இது அப்படி இருக்காது. அதுக்கு அடுத்தது மிக குறைந்த பயன்பாடு வந்து ரொம்ப கம்மி, இது வந்து அதிகமா பயன்படக்கூடியது. அடுத்தது வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த காந்தவியல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உருவானதுக்கு காரணமே யாரு அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். பூமி வந்து ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொன்னது யாருன்னா வில்லியம் கில்பர்ட். காந்தக்கல், காந்தத்தினுடைய இரும்பு தாது, ஃபர்ஸ்ட் இவர் தான் என்ன பண்றாருன்னா ஆய்வு மேற்கொள்றாரு. இவர் வந்து எழுதின நூல் வந்து தி மேக்னடைட் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுல வந்து முக்கியமான டேட்டா அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் வந்து என்ன சொன்னாரு, பூமி வந்து ஒரு பெரிய காந்தம்னு சொன்னாரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதோட பேரு த மேக்னடைட். அடுத்து காந்தத்தினுடைய பண்பு, 3 பண்புகள். ஒண்ணு கவரும் பண்பு, விளக்கும் பண்பு, திசை காட்டும் பண்பு. கவரும் பண்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா லைக் போல்ஸ் அட்ராக்ட் ரெப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஒரே துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று விளக்கும், எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், அதுதான் கவரும் பண்பு. இது இல்லாம காந்தத்தினால் கவரப்படக்கூடிய பொருட்கள் வந்து இரும்பு, எஃகு, கோபால்ட், இது நிக்கல், இது நாளும். எஃகுங்கிறது ஒண்ணும் கிடையாது, காந்தம், இரும்பு மற்றும் கார்பனினுடைய உலோக கலவையை தான் எஃகு. எஃகுலயே வந்து நிறைய வகை இருக்கு. ஹை குவாலிட்டி எது அப்படின்னா அதுக்கு கார்பனோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லோ குவாலிட்டினா கார்பனோட ரேஷியோ வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு அடுத்தது காந்த புலம். அடுத்து வந்து காந்தம் வந்து ஒரு காந்தம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உடைந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காந்தமாக செயல்படும். இப்ப வந்து அது வர்டிகலா உடைஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு துண்டுலையும் வட தென் திசைகள் வந்து அதேதான், அது முன்னாடி எங்க வட திசையா இருந்தோ அது வட திசையா இருக்கும், தென் திசையா இருந்தோ தென் திசையா இருக்கும், தென் முனையாக இருக்கும், வடமுனை தென்முனையாக இருக்கும். அதை எப்படி உடைச்சாலும், எத்தனை பகுதிகளாக உடைச்சாலும் அத்தனை பகுதிகளும் புதிய காந்தங்களாக செயல்படும். அதான் அடுத்தது வந்து திசை காட்டக்கூடிய பண்பு. திசை காட்ட பண்பு எதை வச்சு வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு காந்தத்தை தடையின்றி தொங்க விடும்போது அது வந்து புவியினுடைய வட தென் முனைகளுக்கு இணையாக வந்து ஓய்வுல இருக்கும். இந்த பண்பை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா காந்தத்தை வந்து காம்பஸா பயன்படுத்துறாங்க, அதாவது திசை காட்டும் கருவியாக பயன்படுத்துறாங்க. அடுத்தது காந்த புலம். காந்த புலம்னா ஒண்ணும் கிடையாது, காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக செயல்படக்கூடிய பகுதி வந்து துருவம்னு சொல்லுவோம். காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை செயல்படக்கூடிய ஏரியா அதான் என்னன்னா காந்த புலம். காந்த புலம்ன்றது எவ்வளவு தூரத்துக்கு
இப்போ ஒரு இரும்பு கம்பியை வைக்கிறோம்னா, ஒரு காந்தத்தை வைக்கிறோம்னா, எவ்வளவு தூரத்துல வச்சா அது இழுத்துருமோ அந்த தூரத்துக்குள்ள இருக்கிற எல்லா பகுதியுமே என்ன அப்படின்னா காந்த புலம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து டெஸ்லா அப்படி இல்லைன்னா காஸ் அப்படின்ற அளவால அளக்குறோம். ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது வந்து 10,000 காஸுக்கு சமம். அடுத்து வந்து இந்த காந்த விசை கோடுகள் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அது வந்து ஒரு செயல்முறையா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த நடுவுல இருக்கக்கூடிய முள் இருக்கு இல்லையா, அந்த ரெட் ஒயிட்டா இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் ஒரு காந்தம் தான். இத வந்து ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த முள் என்ன பண்ணும், தானாக வட தென் துருவங்களை நோக்கி பூமிக்கு இணையாக வந்து நிற்கும். இதான் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காந்த பொருட்கள். எதெல்லாம் காந்தத்தால கவரப்படுமோ அதெல்லாம் காந்த பொருட்கள்னு சொல்றோம். 6th இதை படிச்சிருப்போம். காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருட்கள் காந்த தன்மை உள்ள பொருட்கள்னு சொல்றோம். காந்தத்தால் கவரப்படாத பொருட்கள் காந்த தன்மை அற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு. இப்ப இந்த காந்த பொருட்கள் வந்து 3 வகையா சொல்றாங்க. ஒண்ணு டயாகாந்தம், இன்னொன்னு பாராகாந்தம், இன்னொன்னு ஃபெர்ரோகாந்தம். டயாகாந்தம் அப்படின்னா ஒரு சீரான காந்த புலத்துல தொங்கவிடும் போது அது காந்த புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு டயாகாந்த பொருள். அதே மாதிரி ஒரு சீரற்ற காந்த புலம், அதாவது கூடும் குறையக்கூடிய காந்த புலத்துல தொங்க விடும் போது அது என்ன பண்ணும்னா வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு வந்து என்ன பண்ணும்னா அது போகும். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா டயாகாந்த பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது காந்த புலத்திற்கு எதிரான திசையில காந்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன பொருள் கொடுத்திருக்காங்க? பிஸ்மத்து, தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், காற்று, ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து இருக்கு எக்ஸாம்பிள்னா டயாகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து என்ன பண்ணாதுன்னா வெப்பத்தினால் மாற்றம் அடையாது. வெப்பம் வந்து இதனுடைய காந்தத்தன்மையை கூட்டவோ குறைக்கவோ இல்லது இழக்க செய்யவோ முடியாது. அடுத்தது பாராகாந்தம். அதுக்கு அப்படியே உள்டாதான் என்ன அப்படின்னா பாராகாந்த பொருள் சீரான காந்த புலத்துல இருக்கும்போது காந்த புலத்திற்கு இணையாக இது நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா காந்த புலத்தோட சேர்ந்து நிற்கும். அந்த திசையோடய சேர்ந்து நிற்கும் வட தென் உங்களுக்கு இணையாக. சீரற்ற காந்த புலத்துல இது வந்து வலிமை குறைந்ததுல இருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி போகும். இது வந்து காந்த புலத்தோட திசையிலேயே என்ன ஆகும் அப்படின்னா காந்தமாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நிக்கல், இரும்பு, இதோட உப்பு கரைசல், இது எல்லாமே என்னன்னா பாராகாந்த பொருட்கள் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா இதுல இன்னொரு மாதிரி எப்படி கேட்கலாம்னா இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதுல டயாகாந்த பொருளின் பண்பு எது அல்ல அப்படி கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பண்பை மட்டும் டயாகாந்தத்துக்கு கொடுத்துட்டு இதுல எது டயாகாந்த பண்பு அப்படின்னு கேட்கலாம். 2 விதமா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ரீசன் அசர்ஷன் கொஸ்டின், அந்த காரணம் கூற்று காரணம் கேள்வி. இன்னொன்னு வந்து இதுல எது இல்ல ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எது அப்படின்றத கேட்கலாம். இது 2 விதமான கேள்விகள் வந்து இதுல கேட்கலாம். ஃபெர்ரோகாந்த பொருள் அப்படிங்கிறதும் பாராகாந்த பொருள் அப்படிங்கிறதும் மோரார்லெஸ் சேம் தான். ஆனா ரொம்ப மாற்றம் கிடையாது. ரெண்டுமே என்ன அப்படின்னா இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் கூடுதலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா விரைவாக செல்லும். இப்போ வந்து சீரான காந்தப்புலத்துல வைக்கும் போது இணையா நிற்கும், அது இங்கேயும் இணையாதான் நிற்கும். ஆனா சீரற்ற காந்தப்புலத்துல வைக்கும் போது வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதிக்கு அது போகும்னு போட்டிருந்தாங்க. இது விரைவாக போகும்னு போட்டிருந்தாங்க. அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா இது மூவ் ஆயிடும் போல இருக்கு. அதான் வந்து இந்த ஃபெர்ரோகாந்த பொருள். இதுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு போன்ற உலோகங்கள் வந்து ஃபெர்ரோகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து வெப்பத்தினால மாற்றம் அடையும்.
இதை வெப்பப்படுத்தும் போது பாராகாந்த பொருளாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஒரு இது நம்ம சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஃபெர்ரோகாந்தத்தை வெப்பப்படுத்தினா பாராகாந்தமா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில தான் ஃபெர்ரோகாந்த பொருள் பாராகாந்த பொருளா மாறும். அந்த வெப்பநிலைக்கு பியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி எந்த வெப்பநிலையில ஃபெர்ரோகாந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செயற்கை காந்தங்கள். இந்த செயற்கை காந்தங்கள் உருவாக்குறதுக்கு இரும்பு அப்படி இல்லைன்னா எது உலோக கலவைகள் வந்து தேவைப்படுது. காந்தம் இதெல்லாம் இந்த உலோக கலவையை காந்தமாக்குவதன் மூலம் செயற்கை காந்தங்கள் வந்து தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயற்கை காந்தங்கள்லயே நிலையான காந்தம், தற்காலிக காந்தம்னு 2 வகையாக பிரிக்கலாம். இப்ப நம்ம லேப்ல எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இப்போ பார் மேக்னெட் இதெல்லாம் வந்து நிலையான காந்தம். தற்காலிக காந்தம்ன்றது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல காந்தமா இருக்கும், அதுக்கப்புறம் அது காந்த தன்மையை வந்து இழந்துடும். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல வைக்கும் போது, புறகாந்த புலத்தில் வைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெக்லேவ்ல என்ன நடக்கும்னா கரண்ட் பாஸ் ஆகும்போது அது காந்தமா இருக்கும், கரண்ட் போகல அப்படின்னா அது வந்து காந்தமா செயல்படுது. அப்ப அந்த மாதிரி தற்காலிக காந்தம் நிரந்தர நிலையான காந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்சார மணி, எலிவேட்டர், அடுத்து வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா தற்காலிக காந்தங்களுக்கு உதாரணமா கொடுத்துருக்காங்க. புறகாந்த புலத்துல ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பொருளை வச்சு அதை காந்தமாக தற்காலிகமாகவோ நிலையானதாகவோ மாற்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்னதுன்னா காந்தமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிலையான காந்தம். ஒரு புறகாந்த புலத்துல வச்ச பிறகு அப்படி இல்லைன்னா காந்தமாக்கின பிறகு அது வந்து தன்னோட பண்பை அந்த இழுக்கக்கூடிய பண்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா நிலையான காந்தம். இதுக்கு வந்து எது பயன்படுதுன்னா எஃகு உடைய கனமான உலோக கலவைகள் வந்து இந்த நிலையான காந்தங்களை உருவாக்க பயன்படுது. பொதுவா வந்து நிலைகாந்தங்கள் அல்னிகோ, அல்லுனா ஏஎல் அலுமினியம், எண்ணெய் நிக்கல், CO கோபால்ட், இது 3. அல்னிகோனா ஏஎல்னா அலுமினியம், எண்ணெய்னா நிக்கல், CO கோபால்ட். அல்னிகோன்னு சொல்லக்கூடிய உலோக கலவை தான் எதுக்கு பயன்படுது, இந்த நிலையான காந்தங்களை உருவாக்குவதற்கு பயன்படுது. இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னா எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் இது பயன்படுது. முக்கியமா வந்து இருக்கிறதுலயே நியோடிமியம் அப்படிங்கிறதுதான் என்ன அப்படின்னா இருக்கிறதே திறன் மிகுந்த வலிமையான காந்தம். அடுத்து வந்து இந்த மாடெல்லாம் என்ன பண்ணிடலாம், இந்த இரும்பு அப்படி எதையாவது சாப்பிட்டுச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு வந்து பயன்படக்கூடிய காந்தங்கள் வந்து இந்த அல்னிகோவால செய்யப்பட்ட காந்தங்கள். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த அந்த பொருட்களை கவர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு காந்தத்தை எப்படி எல்லாம் அதோட காந்த பண்பை இழக்க செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாம வைக்கிறது. ஒரு மெஷின் வந்து ஓடிட்டே இருக்கணும், அப்பதான் அது ஓடும். ஓடாம இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப ஓடுனாலும் பிரச்சனை. அப்ப வந்து ரெண்டுமே, அப்ப பயன்படுத்தாம இருந்தாலும் அதீத பயன்பாடு ரெண்டுமே வந்து காந்தத்தன்மை இழக்க வைக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு காந்தத்தை அடிக்கிறதுனாலயோ தட்டுறது, ஒரு காந்தத்தை இன்னொரு பொருள் வச்சு ரொம்ப வேகமா தட்டுறது, அடுத்து உயரமான இடத்துல இருந்து கீழே போடுறது, நெருப்புல போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்னால காந்தம் வந்து காந்த புலத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இழந்துரும், அதாவது காந்த தன்மையை வந்து இழந்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது புவிகாந்தம். புவிகாந்தம் சொன்னாலும் வில்லியம் கில்பர்ட் அறிவிக்கலாம் நம்ம பார்த்தாச்சு. எப்படி வந்து காந்தத்திற்கு 2 முனைகள் இருக்கோ அதே மாதிரி பூமிக்கும் வடமுனை தென்முனை அப்படின்னு சொல்லி 2 முனைகள் இருக்கு. எப்பவுமே பூமியினுடைய 2 முனைகளும் காந்தத்தினுடைய 2 முனைகளும் வந்து ஒண்ணுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஏன் பூமி வந்து மேக்னெட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுல வந்து பூமியில காந்த பொருட்கள் வந்து அதிகமாக அதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து நிலவினுடைய கதிர்வீச்சுகளினால வந்து பூமி காந்த தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 6400 கிலோமீட்டர் ஆரத்துக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த காந்த தன்மையுடைய பொருட்கள் தான் வந்து பூமிக்கு உள்ளார இருக்கு அப்படின்னும். அடுத்து 3500 நியூக்ளியஸ் உட்கருன்னு சொல்லக்கூடிய பூமியினுடைய உட்கருவுல 3500 கிலோமீட்டர் ஆரத்திற்கு காந்த தன்மையுடைய பொருட்கள் வந்து இருக்கிறதுனாலதான் பூமியானது காந்த தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து புறாக்கள் வந்து எங்க விட்டாலும் திரும்பி வந்து அதனுடைய இடத்துக்கே வந்துடக்கூடிய திறனுடையது. இதுக்கு காரணம் வந்து மேக்னெட்டோரிசப்ஷன், அதாவது காந்த சக்தியை உணரக்கூடிய திறன். அதோடைய அழகுல வந்து காந்த புலம் இருக்குமா, அதனால என்ன பண்ணா எங்க விட்டாலும் பூமியினுடைய காந்த புலம் வந்து அதுக்கு தெரியும். ஸோ அந்த வழியை கண்டுபிடிச்சு அது வந்து மறுபடியும் பழைய அது ஆரம்பிச்ச இடத்துக்கே அது வந்துடும் அப்படின்னு சொல்லி. புவி காந்த புலம்னா பூமி வந்து ஒரு பெரிய காந்தமாக செயல்படும். அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா எல்லா பொருளையுமே இது மேல இருந்து கீழ் நோக்கி இழுக்குது. அடுத்து இந்த ஏடிஎம் கார்டு டெபிட் கார்ட்ஸ்ல வந்து என்னன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும், லைன் ஸ்டிக், அதான் மேக்னெட்டிக் ஸ்டிக். இதுல என்ன இருக்கும்னா இந்த எம்இசிஆர் கோடு இருக்கும். அதை வச்சுதான் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து என்ன நடக்குறாங்க மெஷின்ல வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து நெக்லேவ்ல வந்து கணினி மூலம் தான் அது இயக்கப்படுகிறது. அது வந்து அதோட வேகம் வந்து 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 1 ஹவர்லயே மெட்ராஸையும் தாண்டி போயிடலாம். அப்ப இதுக்கு வந்து சக்கரங்கள் கிடையாது, அதனால ஃபிரிக்ஷன் லெஸ். இதுல வந்து தண்டவாளத்திலையும் காந்தம் இருக்கும், ட்ரெயினோட அடிப்பகுதியிலையும் காந்தம் இருக்கும். இப்ப வந்து கீழே வந்து நார்த்துனா மேலையும் நார்த் போல உருவாக்குறதன் மூலமாக அது விளக்கம் அடையும். நார்த் விளக்கும், சவுத்து விளக்கும். அப்ப இந்த காந்த ஒரே இது வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில செயல்படுறதுதான் என்னன்னா நெக்லேவ், அந்த காந்த இது. அடுத்தது வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லயும் என்ன பண்றாங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் தான். இடையில கூட ஒரு நியூஸ் பார்த்தோம், ஒருத்தர் வந்து கனமான தங்க அணிகலன்களை அணிஞ்சிட்டு போனப்ப வந்து அந்த மெஷின் வந்து பக்கத்துல பிடிச்சி இழுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோம். அது வந்து எதனாலன்னா காந்தம் அதுக்குள்ளாரையும் இந்த மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் தான் அதுல இருக்கு. நன்றி. இன்றைய வகுப்பில் மிக சிறப்பாக வழிகாட்டிய சகோதரி திருமதி கலைவாணி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி குருக்கத்தி அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.